Hi friends, welcome to Lakshmi Max. RRB, NTPC and Group D எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டே 7ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 6 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க பார்த்துக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் என்டிபிசி படிக்கிறேன், குரூப் டி படிக்கிறேன், எனக்கு அதுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு CAPDF கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானு, சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சீரீஸ் 5442673314 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. The number of fours that are completely divisible by the number on their right. ஓகே, இந்த சீரீஸ்ல எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த 4க்கு ரைட்ல இருக்கக்கூடிய நம்பரால இது என்ன ஆகணும்? டிவைட் ஆகணும். பட் நாட் டிவிசிபிள் பை த நம்பர் ஆன் their லெஃப்ட். அந்த 4க்கு லெஃப்ட்ல இருக்க நம்பரால என்ன ஆகக்கூடாது? டிவைட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இது ஒரு தொடர், ஒரு சீரீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தொடரில் வலதுபுறத்தில் உள்ள எண்ணால் முழுமையாக வகுபடும், ஆனால் இடதுபுறத்தில் உள்ள எண்ணால் வகுக்க முடியாத 4களின் எண்ணிக்கையை காண்க. இந்த சீரீஸ்ல எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4க்கு வலது பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் 4 வகுக்கணும். அதே இடது பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் 4 வகுக்க கூடாது. அதே மாதிரி எத்தனை 4 இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஓகே, சீரீஸை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? இங்க 4 இருக்கு. ஓகே, ஸோ 4க்கு ரைட்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. ஓகே, அந்த 4 இருக்கு. 4க்கு ரைட்ல வந்து 4 இருக்கு, லெஃப்ட்ல வந்து 5 இருக்கு. ரைட்ல 4ம் லெஃப்ட்ல வந்து 5 இருக்கு. அவங்க சொன்ன கண்டிஷன் படி பாருங்க, ரைட்ல உள்ள நம்பரால டிவைட் ஆகணும். இப்போ 4க்கு ரைட்ல 4 தான் இருக்கு. அப்போ 4/4 டிவைட் ஆகுமா? ஆகும். ஆனா லெஃப்ட்ல உள்ள நம்பரால டிவைட் ஆகக்கூடாது. இப்போ 4/5 போட்டோம்னா ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அவங்க சொல்ற கண்டிஷன் இந்த 4ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அப்போ 1 வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ரைட் சைட்ல உள்ள நம்பரால டிவைட் ஆகும். அப்படிதானே? 4/2ன்னு போட்டா 2 கிடைக்கும். ஆனா லெஃப்ட் சைட்ல உள்ள நம்பரால டிவைட் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4/4ங்கிறது டிவைட் ஆகிரும். அதனால இந்த 4 நாம விட்டுறலாம். ஓகே, அடுத்து வேற எங்க 4 இருக்கு? இங்க 4 இருக்கு. இப்ப இந்த 4 ஓகேவா? இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் பதட்டத்துல அப்போ 4ஓட மல்டிபிள் தானே 8. அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்னா இதுவும் டிவைட் ஆகுதுன்னு போட்டுருவாங்க. நல்லா கவனிங்க. 4க்கு ரைட் சைட்ல உள்ள நம்பரை எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணும்போது ஹோலா டிவைட் ஆகணும். அப்போ 4 எடுத்துக்கோங்க. ரைட் சைட்ல உள்ள 8 அதை போட்டேன் அப்படின்னா ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது. பின்னத்துல கிடைக்கும், இல்ல எனக்கு பாயிண்ட்ல கிடைக்கும். அதனால இந்த 4ஐயும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து 4 இருக்கு. 4ஓட ரைட் சைட்ல உள்ள நம்பரால டிவைட் ஆகுமா? ஆகாது. 4/7 வந்து என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. இப்போ 4 இருக்கு. 4க்கு ரைட் சைட்ல 3 இருக்கு. டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப மொத்தமே ஒரே ஒரு 4 மட்டும்தான் அவங்க சொன்ன கண்டிஷன் படி எனக்கு இருக்கு. அப்போ 1ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லிருக்காங்க? in which quadrant do the point -16,9 lies? எந்த கார் பகுதியில் -16,9 உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். இந்த மாதிரி கிராஃப்ல வரைஞ்சிருப்போம் இல்லையா? சோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5ன்னு இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு என்ன வேல்யூவா இருக்கும்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூவும் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்படிதானே? 1, 2, 3ன்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் இருக்க வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். அப்படிதானே? -1, -2, -3, -4ன்னு இந்த மாதிரி போகும். இந்த பக்கம் இருக்க வேல்யூவும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மைனஸ்ல தான் இருக்கும். -1, -2, -3,
-4 இந்த மாதிரி போகும். நம்ம சின்ன வயசுலயே படிச்சதுதான். கிராஃப்ல இந்த மாதிரி தானே போடுவோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ், இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த கால் பகுதிகள் வந்து எப்படி பிரிப்போம்? இது வந்து 1வது கால் பகுதி, இது வந்து 2வது கால் பகுதி, இது 3rd குவாட்ரண்ட், இது வந்து 4th குவாட்ரண்ட். இந்த மாதிரி குவாட்ரண்ட் வந்து பிரிப்போமா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது 3rd, 4th. ஸோ இந்த மாதிரி குவாட்ரண்ட் பிரிப்போம். ஓகே. இப்போ நீங்க அந்த கிராஃப்ல குறிக்கணும். என்ன புள்ளி அப்படின்னா -16,9 கூடிய புள்ளியை குறிக்கணும். அப்ப -16 போது உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கணும்? எக்ஸ் அச்சுல -16, ஒய் ஆக்சிஸ்ல 9 இருக்கணும். அப்ப இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒய் ஆக்சிஸா இருக்கும். இது நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ல இது எக்ஸ் டேஷ்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால இது வந்து ஒய் டேஷ்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும்? இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கும். புரியுதா? சின்ன வயசுல படிச்சதுதான். அப்ப -16,9 உங்களுக்கு எங்க வரும்? -16 போது இந்த இடத்துல வரும். அப்படிதானே? சோ இப்போ நான் இந்த கிராஃப்ல 4, 5, 6, 7ன்னு போட்டே இருந்தேன் அப்படின்னா -16 இந்த சீரீஸ்ல தான், இந்த இடத்துல தான், இந்த வரிசையில தான் ஏதோ ஒரு இடத்துல வரும். அப்போ -16 எக்ஸ் அச்சுல இங்க ஆரம்பிக்கும். -16 அடுத்து 9. 9 எங்க பார்க்கணும்? +9. +9னா ஒய் அச்சுல பார்க்கணும். ஐயோ, அப்போ ஒய் அச்சுல +9னா இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும். ஓகே. இங்க நான் வந்து 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். இன்னும் நான் போட்டேன் அப்படின்னா 4, 5, 6ன்னு போகும். எப்படினாலுமே எனக்கு எந்த இடத்துல கிடைக்கும்? இந்த இடத்துல கிடைக்கும். அதாவது எந்த குவாட்ரண்ட்ங்கிறது தான் எனக்கு முக்கியம். அக்யூரேட்டா நான் படம் வரையணும்னு அவசியம் இல்ல. அப்போ -16,9 எனக்கு எத்தனாவது குவாட்ரண்ட்ல கிடைக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்கும். ஓகே. 2வது கால் பகுதியில் கிடைக்கும். ஓகே. 2வது கால் பகுதிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a piece of paper is folded and punched as shown below in the question figures. From the given answer figure, indicate how it will appear when opened. ஓகே. ஒரு பேப்பர்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஒரு படம் வரைஞ்சு மடக்கி வச்சிருக்கேன். இப்போ அந்த பேப்பரை விரிச்சேன் அப்படின்னா எனக்கு படம் எப்படி தெரியும்? இதுதான் கொஸ்டின். ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுங்க. கேள்வி படங்களில் கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு துண்டு காகிதம் மடித்து துளையிடப்படுகிறது. கொடுக்கப்பட்ட பதில் படங்களிலிருந்து திறக்கும் போது அது எவ்வாறு தோன்றும் என்பதை குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. இது பழைய புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து மிரர் இமேஜோட டெக்னிக் இருக்கு இல்லையா? லெஃப்ட் ரைட் அது தெரிஞ்சாலே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப பேப்பரை மடக்கி வச்சிருக்கோம், விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இதுதான் படம். படம் தெளிவா தெரியுதா? இதான் கொஸ்டின் ஃபிகர். இப்ப மடக்கி வைக்கும் போது இந்த மாதிரி இருக்கு. விரிக்கும் போது என்ன மாதிரி இருக்கும்? இந்த 4 ஆப்ஷன்ல என்ன மாதிரி வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. இங்க இருந்து இந்த பக்கத்துல எப்படி வரும்னு நான் பார்க்க போறேன். ஓகே. மடக்கி வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா, அத மடக்குறோம் அப்படின்னா எப்படி மடக்குவோம்? சோ இந்த மாதிரி 4 இதா பிரியும். அப்படிதானே? சோ 4 இதா பிரியும். 1, 2, 3, 4. இப்ப இந்த பகுதி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கத்த தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, மிரர் இமேஜோட டெக்னிக்க நான் அப்ளை பண்ண போறேன். இங்க லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னா, அந்த பக்கம் வரும்போது எப்படி இருக்கும்? ரைட்ல இருக்கும். இங்க ரைட்ல இருந்தா அந்த பக்கம் லெஃப்ட்ல வரும். இதுதான் மிரர் இமேஜோட டெக்னிக். ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு? சதுரம் இருக்கு. சதுரம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் சதுரம் வந்து வரப்போகுது. ஓகேவா? சோ இப்போ நான் எனக்கு இந்த பக்கத்துல இருக்கு இல்லையா? சோ இங்க லெஃப்ட்ல இருக்கு இல்லையா? அது எந்த பக்கம் வரும் எனக்கு? இந்த மாதிரி சதுரம் மாதிரினாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்க லெஃப்ட்ல இருக்கிறது உங்களுக்கு எங்க வரும்? ரைட்ல இந்த மாதிரி வரும். இது மிடில்ல தானே இருக்கு. சோ மிடில்ல இருக்கிறது பிரச்சனை இல்ல. லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகும். இதுதான் கான்செப்ட். மிடில்ல இருக்கிறத மாத்த வேண்டாம். மிடில்ல இருக்கிறத அப்படி போட்டுடலாம். இங்க வந்து எங்க இருக்கு? ரைட் சைடு இருக்கு. இது லெஃப்ட், இது ரைட்ன்னு போட்டோம்னா இது வந்து ரைட் சைடுல இருக்கு. அப்ப ரைட் சைடுல இருக்கிறது எங்க வந்துரும்? லெஃப்ட் சைடுக்கு வந்துரும். அப்படிதானே? அப்ப இது லெஃப்ட் சைடுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே. சோ அப்போ இந்த பக்கத்துல இந்த மாதிரி தான் படம் வரும். இப்போ இது 2யும் நான் ஒட்ட போறேன். ஓகேவா? சோ இத 2யும் ஒட்டினேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி இருக்கும் படம்? சோ எப்படி இருக்கும்? இது 2ம் ஒட்டும்போது எப்படி வரும்? இந்த மாதிரி வருமா? சோ இந்த பக்கத்துல போட்டிருக்கதும் இந்த பக்கத்துல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தனியா வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ஒட்டும்போது என்ன ஆகும்? இது 2ம் இதாகிரும். அப்படிதானே? சோ இங்க இருக்கிறது அப்படியே ஜாயின் ஆகிரும். இது மிடில்ல இருக்கும். இந்த பக்கம் உள்ளது இப்படி இருக்கும். ஓகே. அப்ப கீழ உள்ளது எனக்கு எப்படி வரும்? இந்த மாரி ஒரு ஷேப் வரணும். இப்ப இந்த படத்துல அந்த மாரி ஷேப் இருக்கா? இல்ல. எலிமினேட் பண்ணிரலாம். இங்க அந்த மாரி ஷேப் இருக்கா? கீழ இருக்கிறது இந்த மாரி ஒட்டி வர மாரி ஷேப் இருக்கா? இல்ல. எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப இதுல இருக்கா? இல்ல. எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப இந்த 4வது படத்துல பாருங்க, கரெக்ட்டா குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் உள்ளது, இந்த பக்கம் உள்ளது. ஓகே. கரெக்ட்டா குடுத்திருக்காங்களா? நான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனியா வரைஞ்சு காட்டியிருக்கேன். இத தனியா வரையாம இது கூட ஒட்டினாலும் வரையலாம். எப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் புரியணுங்கிறதுக்காக தான் தனியா வரைஞ்சு காட்டினேன். ஓகேவா? சோ மேடம் ஒண்ணு வரைஞ்சுட்டு இங்க ஒண்ணு சூஸ் பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. சோ என்னன்னா இந்த பக்கம் தானே வருது இன்னொரு பார்ட். இந்த இடத்துல தான் வரைய போறோம். அப்ப இங்க வந்து எங்க இருக்கு? இங்க வந்து லெஃப்ட்ல இருக்கா? இங்க வந்து ரைட்ல இருக்கா? இது லெஃப்ட், இது ரைட்ன்னு போட்டுக்கோங்க. அப்ப இது ரைட்ல இருக்கா? ரைட்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எங்க வரும்? லெஃப்ட்ல வரும். லெஃப்ட், ரைட்ன்னு போட்டோம்னா,
இங்க ரைட்ல இருந்துச்சுன்னா இங்க வரும்போது லெஃப்ட்ல வரும். அவ்வளவுதான். இங்க மிடில்ல இருக்கா? மிடில்ல இருக்கிறத மாத்தக்கூடாது. அப்படிதான் இங்க போடணும். இங்க வந்து லெஃப்ட் ரைட்ன்னு போட்டுக்கோங்க. இங்க லெஃப்ட்ல இருக்கா? லெஃப்ட்ல இருக்கிறது எங்க வந்துரும்? ரைட்டுக்கு வரும். சோ இங்க வரும். அவ்வளவுதான். சிம்பிள். 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் மிச்சம் இருக்கு. அப்ப இதுதான் நம்ம கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நீங்க ரொம்ப இமேஜின்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பேப்பர்ல வரைஞ்சு பேப்பரை மடக்கிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் பாத்தீங்கன்னாலே போதுமானது. ஓகே. அப்ப நான் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் மேம். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல வர்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப இங்க இருந்து கீழ இருந்து மேல போகுது. கீழ இருந்து மேல போகுது அப்படின்னா எந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணணும்? வாட்டர் இமேஜ் டெக்னிக்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ வாட்டர் இமேஜ் டெக்னிக் அப்ளை பண்ணா எப்படி வரும் உங்களுக்கு? இந்த 2 இதுக்குமே அப்படியே வாட்டர் இமேஜ் டெக்னிக்க அப்ளை பண்ணுங்க. வாட்டர் இமேஜ் டெக்னிக்னா என்னதுன்னா, மேல இருக்கிறது வந்து கீழ வரும். கீழ இருக்கிறது வந்து மேல போகும். இதுதான் வாட்டர் இமேஜோட டெக்னிக். ஓகே. இப்போ இந்த 2 படத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து மேல அப்படி தலைகீழ போடணும். ஓகேவா? சோ தலைகீழ போடுறது தான் நான் என்ன சொன்னேன்? மேல இருக்கிறது கீழ வரும். கீழ இருக்கிறது மேல போகும். அதானே தலைகீழ போறது. இப்போ இங்க தலைகீழ இத வந்து தலைகீழ மாத்த போறேன். தலைகீழ மாத்துனா என்ன வரும்? கீழ இருக்கிறது எங்க போயிரும்? மேல போயிரும். ஓகேவா? அப்ப மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு மேல எப்படி கிடைக்கும்? சோ இத ஒரு பாக்ஸ் ஆனாலும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சோ இது வந்து அப்படி மேல போகும்போது இங்க இப்படி கீழ இருக்கிறது மேல வந்து இந்த மாரி போகும். ஓகே. சோ அப்போ கீழ இருக்கிறது வந்து மேல போயிருச்சு. இங்க மேல இருக்கிறது வந்து எங்க வந்துரும்? கீழ வந்துரும். அப்ப கீழ இந்த மாரி வரும். ஓகே. மிடில்ல இருக்கிறது பிரச்சனையே இல்ல. மிடில்ல இருக்கிறது எப்படி இருக்கும்? அதே மிடில்ல தான் வரும். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஓகே. மிரர் இமேஜ் டெக்னிக், வாட்டர் இமேஜ் டெக்னிக் 2யும் மிக்ஸடா அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பேப்பர் ஃபோல்டிங்கான கான்செப்ட் வந்துரும். ஓகே. சோ இதுதான் பேப்பர் ஃபோல்டிங்கோட கான்செப்ட். புரியுதா? சிம்பிள். நீங்க பேப்பர் எல்லாம் மடக்கி வச்சு இமேஜினேஷன்லாம் பண்ண வேண்டாம். அது கன்ஃபியூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா? சோ நான் சொல்ற டெக்னிக்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இடது பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகுது அப்படின்னா, லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கும் வரும். இதுதான் கான்செப்ட். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க சொல்லி தந்ததுதான். அப்படி இந்த பக்கம் ஒரு படம் போட்டுக்கோங்க. இங்க ரைட்ல உள்ளது எங்க வந்திருக்கும்? லெஃப்ட்ல வந்திருக்கும். இங்க வந்து லெஃப்ட்ல இருக்கா? லெஃப்ட்ல இருக்கிறது எங்க போயிரும்? ரைட்டுக்கு வந்துரும். சோ இந்த பக்கம் ரைட்ல போடணும். மிடில்ல உள்ளத அப்படி போடணும். இப்ப இது 2யும் ஒரே படமா வச்சுக்கிட்டு மேல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப வாட்டர் இமேஜ் டெக்னிக் அப்ளை பண்ணணும். வாட்டர் இமேஜ் டெக்னிக்னா என்ன அர்த்தம்? கீழ இருக்கிறது மேலயும், மேல இருக்கிறது கீழயும் போகும். அப்ப மேல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கீழ இந்த ஷேப் இருக்கா? அப்ப அது மேல போயிரும். ஓகே. இங்க வந்து மேல இருக்கிறது கீழ. இங்க கீழ வந்துரும். ஓகே. மிடில்ல இருக்கிறது அப்படி மிடில்ல வந்துரும். அவ்வளவுதான். பேப்பர் ஃபோல்டிங் முடிஞ்சிருச்சு. புரியுதா? 2 கான்செப்ட். நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மிரர் இமேஜ்ன்னு தனியா சொல்லிக் குடுத்திருப்பேன். வாட்டர் இமேஜ்ன்னு தனியா சொல்லிக் குடுத்திருப்பேன். அதுக்கு அடுத்து தான் பேப்பர் ஃபோல்டிங் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஓகேவா? சோ ஏன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கான்செப்ட் படிக்காம பேப்பர் ஃபோல்டிங் படிக்க முடியாது. சோ மிரர் இமேஜையும், வாட்டர் இமேஜையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, பேப்பர் ஃபோல்டிங்க்கு வந்து ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். HCF ஆஃப் 24, 60 அண்ட் 90. 24, 60 மற்றும் 90 இன் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இது 3யும் வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிதானே? 3க்கும் பொதுவா இருக்கணும் அந்த நம்பர். ஓகேவா? சோ இப்போ 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 வந்து சோ பொதுவா வகுக்கும். ஆனா அது போகையும் நம்பர் இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரெடிஷனல் மெத்தட்ல போடுங்க. 24, 60, 90ன்னு போடுங்க. இப்போ இது 3ல இருந்தும் 3 பொதுவா எடுக்கலாம். 8, 3, 24, 23, 60, 3, 3, 9. ஓகே. அதுக்கடுத்து இது 3ல இருந்து எதை பொதுவா எடுக்கலாம்? 2 பொதுவா எடுக்கலாம். 4, 2, 8, 10, 2, 20, 15, 2, 30. இப்ப இது 3ல இருந்து ஏதாவது பொதுவா எடுக்க முடியுமா? இது 3ல இருந்து 1 மட்டும் தான் பொதுவா எடுக்க முடியும். என்னது? நம்பர் 1. 1 மட்டும் தான் இதுல இருந்து பொதுவா எடுக்க முடியும். அப்படிதானே? 5 எடுத்தோம் அப்படின்னா இது 2க்கும் மட்டும் தான் பொதுவா இருக்கும். ஓகேவா? 3க்கும் பொதுவா இருக்கணும். அதுதான் என்னது? மீபோவா. குடுத்திருக்க எல்லாத்துக்குமே என்னவா இருக்கணும்? பொதுவா இருக்கணும். இப்ப இங்க 3 எடுத்தேன் அப்படின்னா இது 3க்குமே 3 வந்து பொதுவா இருக்கு. இங்க 2 எடுக்கிறேன் அப்படின்னா இது 3க்குமே 2 வந்து பொதுவா இருக்கு. அப்ப இதுக்கான மீபோவா என்ன? இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் இருக்கு இல்லையா? சோ இதுதான் நாம மீபோவான்னு சொல்லுவோம். அப்ப மீபோவா உங்களுக்கு என்ன வரும்? 3 × 2 6. இதுதான் என்னது? மீபோவா. சோ 3 × 2 6ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின். 3 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, குடுத்திருக்க ஆப்ஷன்ல பெரிய நம்பரா எடுக்கணும். ஓகே. பெரிய நம்பர் எடுக்கணும். அந்த பெரிய நம்பர் வந்து இந்த 3யும் டிவைட் பண்ணணும். அப்ப 12 ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 24/12 டிவைட் ஆகும். 60/12 டிவைட் ஆகும். ஆனா 90/12 டிவைட் ஆகுமா? ஆகாது. அதனால தான் 12 எடுக்கல. 4 ஏன் எடுக்கலன்னு தெரியுதா? 4 வந்து இதையும் டிவைட் பண்ணும், இதையும் டிவைட் பண்ணும். ஆனா 90 டிவைட் பண்ணாது. அதனால எடுக்கல.
3 வந்து இதையும் டிவைட் பண்ணும், இதையும் டிவைட் பண்ணும், இதையும் டிவைட் பண்ணும். 6ம் பாத்தீங்கன்னா 24, 60, 90 இதை டிவைட் பண்ணும். அப்ப 2ல யாரை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தட்ல போகும்போது ஹையஸ்ட் நம்பரை தான் நீங்க வந்து எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப 6 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன் 3 எடுக்கக்கூடாதுங்கிறது புரியுதா? 6 கம்பேர் பண்ணும்போது 3 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆப்ஷன் மெத்தட்ல போகும்போது 6 எடுக்கணும். ஓகே, நீங்க டானா வகுத்தல் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 தான் வரும். அடுத்த கொஸ்டின். Study the Venn diagram given below which shows the number of students selected for various optional subject. Okay. So student வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த வென் டயக்ராம்ல வந்து காட்டியிருக்காங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா how many students want to study both biology and social science. Okay, பயாலஜியும் சோசியலும் படிக்கணும். பட் do not want to study chemistry. ஆனா என்ன படிக்க கூடாது? கெமிஸ்ட்ரி வந்து படிக்க கூடாது. ஓகே, அப்ப கெமிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு எந்த சர்க்கிள்? இது வந்து சோசியல் சயின்ஸ், இது வந்து சோசியல் சயின்ஸ். கெமிஸ்ட்ரிங்கிறது எந்த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க? இதுதான் கெமிஸ்ட்ரி. ஓகே, அவங்க கெமிஸ்ட்ரி படிக்க கூடாது. எத்தனை மாணவர்கள் உயிரியல் மற்றும் சமூக அறிவியல் இரண்டையும் படிக்க விரும்புகிறார்கள்? வேதியியல் படிக்க விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேதியியல் அவங்களுக்கு பிடிக்காது, கெமிஸ்ட்ரி வந்து படிக்க கூடாதுன்னா இந்த சர்க்கிள் வரவே வரக்கூடாது. இந்த சர்க்கிள் வரக்கூடாது. கெமிஸ்ட்ரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கெமிஸ்ட்ரிக்கான சர்க்கிள் இதுதான். அப்ப இதுல உள்ளது எதுவுமே வராது. எலிமினேட் பண்ணிட்டேனா? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் படிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப சோசியல் சயின்ஸ் எது? நான் ஃபுல்லா அழிச்சதுனால உங்களுக்கு தெரியலையா? இங்க நல்லா பாருங்க, ஆரோ மார்க் இங்க இருக்கு. சோசியல் சயின்ஸ்ங்கிறது எந்த வட்டம்? இந்த வட்டம். ஓகே, சோ இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க, இது வந்து சோசியல் சயின்ஸ். ஓகே, இந்த வட்டம் வந்து சோசியல் சயின்ஸ். அடுத்து வந்து பயாலஜி. பயாலஜிங்கிறது எந்த வட்டம்? இந்த வட்டம். அப்ப இந்த சோசியல் சயின்ஸுக்குள்ளயும் இந்த பயாலஜிக்குள்ளயும் இருக்கக்கூடிய நம்பர் எது? நம்பர் 2. நம்பர் 2 பாருங்க, சோசியல்லயும் இருக்கு, பயாலஜிக்குள்ளயும் இருக்கு. அப்ப 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, 2ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? சிம்பிளான கொஸ்டின், பார்த்ததுமே எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து படிக்க கூடாது. ஓகே, படத்தை நல்லா பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்கிள் வந்து பயாலஜி, இது வந்து பிசிக்ஸ், இது வந்து கெமிஸ்ட்ரி, இது வந்து சோசியல் சயின்ஸ். டு நாட் வாண்ட் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கெமிஸ்ட்ரி வந்து படிக்க கூடாதுன்னா இந்த சர்க்கிள்ல உள்ளது எதுவுமே வராது. இந்த சர்க்கிள்ல உள்ளது எதுவுமே வராது. ஓகே, பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் வரணும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய நம்பர் பயாலஜிக்குள்ளேயும் இருக்கணும், சோசியலுக்குள்ளேயும் இருக்கணும். சோ பயாலஜிங்கிறது இந்த வட்டம். ஓகே, அப்ப நம்பர் 2 பாத்தீங்கன்னா பயாலஜிக்குள்ளேயும் வருது, சோசியலுக்குள்ளேயும் வருது. சோ 2 தான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? At 6% simple interest per annum, a sum of money became 834 in 6.5 years. The sum initially invested was ஆண்டுக்கு 6% தனிவட்டியில் 6.5 ஆண்டுகளில் ஒரு தொகை 834 மாறுகிறது. ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 6% தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டி அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100ன்னு தெரியும். Pங்கிறது பேங்க்ல போட்ட அசல், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். கொஸ்டின்ல 6.5 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஓகே, இப்போ இது வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 834ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து Pன்னு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல போடுறீங்க. Pன்னு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல போடுறீங்க. பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஐன்னு போடுறாங்க. ஓகே, சோ நீங்க 6 வருஷம் 6.5 வருஷம் முடிவுல 6.5 வருஷம் முடிவுல போய் பேங்க்ல பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்க கையில 834 ரூபாய் இருக்கு. அந்த 834ங்கிறது என்னன்னா பேங்க்ல நீங்க போட்ட அசல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி ரெண்டும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா 834. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்க்ல நீங்க போட்ட அசல் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? அமௌண்ட். ஓகே, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இங்க பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 834. இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 834 மைனஸ் பின்னு போட்டுடலாமா? ஓகே, அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 834 மைனஸ் பி. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 834 மைனஸ் பி ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. P இன்ட்டு N எவ்வளவு? 6.5 வருஷம். 6.5 போட்டுக்கோங்க, இல்ல அதை ஃபிராக்ஷன்லனாலும் போட்டுக்கோங்க. 13/2 கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தணும். 12 12 1 13 13/2 இன்ட்டு R வந்து 6%,
6/100ன்னு போட்டுடலாம். ஓகே, இதை கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். இல்லைனா இந்த 2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு 100 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ கேன்சல் பண்ணா 3 2 6. ஸோ 100 அந்த பக்கம் கொண்டு போனா 100 × 834 - p = p × 13 × 3ன்னு கிடைக்கும். ஓகே, 13 × 3ன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 3 4 இது கூட 2 0 சேர்க்கணும். -100p -100p = 13 3 39 39 pன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 39 pன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த -100 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா +100 ஆயிரும். அப்ப 834 00 = 139 pன்னு இருக்கும். ஓகே, ஸோ 100 + 39 139. ஓகே, இதுல இருந்து p யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 139 வச்சு இதை கட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை டைம் போகும்? யூனிட் டிஜிட் பாருங்க, 4ன்னு இருக்கு 9ன்னு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் போகுமா? அப்ப கேன்சல் பண்ணும்போது 6ன்னு போட்டுடலாம். அப்ப p யோட வேல்யூ எவ்வளவு? 600. 600 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின். இது வந்து நார்மல் மெத்தடு. ஃபார்முலா படி நம்ம புக்லலாம் சால்வ் பண்ணியிருக்க மெத்தடு. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 2 ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பி தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். பேங்க்ல நாம போட்ட அசல் என்னங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பேங்க்ல நாம போட்ட அசலை வந்து எவ்வளோ வச்சுக்கோங்க? 100 பார்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, 100 பார்ட்னு வச்சுக்கோங்க. பேங்க் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க? ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி போடுறாங்க. பேங்க்ல நம்ம காசு எவ்வளவு நாள் போட்டிருக்கோம்? 6.5 வருஷம் போட்டிருக்கோம். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 6% போடுறாங்க. அப்ப 6.5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 ரூபாய் வட்டி தராங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி தருவாங்க? 6 × 5 30 ரூபாய் வட்டி தருவாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6%னா 6.5 வருஷம் இல்லைன்னா 6.5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. 6ங்கிறத 13/2ன்னு எழுதலாம். 13/2 × 6ன்னு போடும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 2 3 2 6. ஸோ 39ன்னு கிடைக்கும். ஓகே, எவ்வளோ பார்ட் கிடைக்கும்? அப்போ வட்டி 39 பார்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 6 ரூபாய் வட்டி போட்டாங்க. 6 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 6% வச்சா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா 6 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 ரூபாய் வட்டி போடுறாங்க. அப்போ 6.5 வருஷத்துக்கு எவ்வளவு போடுவாங்க? 6 6.5 × 6ன்னு போடும்போது உங்களுக்கு 39 ரூபீஸ்ன்னு கிடைக்கும். அப்ப பேங்க்ல நீங்க போட்ட அசல் எவ்வளவு? 100 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? 39 ரூபாய். அசல் 100 ரூபாய், பேங்க் கொடுத்த வட்டி வந்து 39 ரூபாய். ஓகேவா? இப்போ ஃபைனலா உங்களுக்கு அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 6.5 வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு கிடைக்கும்? நீங்க போட்ட அசல் 100 ரூபாய், பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி 39 ரூபாய். அப்ப டோட்டலா 100 + 39ங்கிறது உங்களுக்கு அசல் பிளஸ் வட்டி 139ன்னு கிடைக்கும். ஓகே, பேங்க்ல நீங்க போட்ட தொகை வந்து 100 பங்கு. பேங்க் உங்களுக்கு திருப்பி கொடுத்த அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னா 139 பார்ட். ஓகே, சோ இது எப்படி கொண்டு வரேங்கிறது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டினை ஒரு 2 செகண்ட் இல்லைன்னா 5 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போட்ட தொகையை எப்பவுமே 100 பார்ட்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வட்டினா நாம எத்தனை வருஷம் போட்டிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? 139 பார்ட்னு கிடைக்கும். ஓகே, நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 834 ரூபாய். இந்த 834ங்கிறது என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஏற்கனவே பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்ட்ல தெரியும். அப்போ 139 பார்ட் தான் 834னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஓகே, நம்ம பேங்க்ல போட்ட அசல் எவ்வளவு? 100 பார்ட். அப்போ 1 பார்ட் 6ன்னா 100 பார்ட் எவ்வளவு வரும்? 6 × 100 600. அவ்வளவுதான். அதே ஆன்சர் வந்துருச்சா? இங்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் வந்துருதா? இதுதான் ஷார்ட்கட். நீங்க ஃபார்முலா படியும் போலாம், இல்ல ஃபார்முலா இல்லாம இந்த ஷார்ட்கட்லயும் போலாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு 2 மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். அப்போ 600ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கிளாஸஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் மேம் ரயில்வே படிச்சிருக்கேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும்.
இந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 21ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். காலேஜ் முடிச்ச எல்லாருமே இல்லைன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999. நீங்க ஒரு டைம் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நீங்க குரூப் டியா கிளியர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் இந்த கோர்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுல வந்து கவர் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும், எனக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கொடுத்துருவோம். பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. என்டிபிசி குரூப் டி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.